வணக்கம். நாளைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்த நாள். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு மனிதருக்கும் வருடம் வருடம் அந்த பிறந்த நாள் என்பது வரும், அவர்கள் கொண்டாடுவார்கள். இப்ப நாம சாதிச்ச பிறகோ அல்லது நம்ம வாழ்க்கையிலே அந்த ஆண்டுல மிக முக்கியமான வேலைகள் ஏதாவது ஒரு சாதனைகள் நிகழ்ந்த பிறகு வரக்கூடிய பிறந்த நாள் மிக சிறப்பாக சுவாரஸ்யமா இருக்கும். அந்த வகையில நாளைக்கு வரக்கூடிய நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய பிறந்த நாள் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலான பர்த்டே. ஏன்னா இதற்கு முன்னாடி அவர் நடிகராக இருந்தாங்க, கட்சி தலைவராக இருந்தாங்க. நாளைக்கு பொதுமக்களுடைய தலைவராக, இந்த மாநிலத்துடைய முதல்வராக, அரசு ஊழியராக முதல் பிறந்த நாளை அவர் கொண்டாடுகிறார். மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பிறந்த நாளிலே அவருக்கு ஒரு சின்ன செய்தியை பொதுமக்களாகிய சாதாரண கட்சிக்காரர்களாகிய என் மூலியமாக நாங்கள் அவருக்கு நினைவூட்டுவது என்னவென்றால், இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிறப்பை பார்த்து, அந்த ஆட்சியினுடைய பெருமையை பார்த்து, இவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பார்த்து மாற்றுக் கட்சியிலிருந்து அனைவரும் சேருகிறார்கள். இது வரவேற்கத்தக்க விஷயம். அப்படி சேர்பவர்கள் இதற்கு முன்பு ஊழல் செய்தவர்களாக இருப்பார்கள், நல்லவர்களாக இருப்பார்கள். அதையெல்லாம் அவர் உன்னிப்பாக பார்த்து அவர்களுக்கு பொறுப்புகளோ பதவிகளோ வழங்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை நிலைப்பாடு, முதலமைச்சர் அவர்களுக்கு அவப்பெயர், இந்த பெயர்கள் எல்லாம் வராமல் அவர் பார்த்து கொள்ள வேண்டியது அவருடைய கடமை. ஏனென்றால் இன்னைக்கு தெரியும், எதிர்கட்சியினுடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான விஷயம். அந்த பக்கம் புலம்புறது, இந்த பக்கம் புலம்புறது. ஒரு கட்சி தலைவராக இருந்த ஒரு முதலமைச்சர் எதிர்கட்சியாகி பொதுநிதி சொல்ற விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நீங்க ஒரு மேயர் பதவி கூட வாங்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி ஒரு எதிர்கட்சி உறுப்பினருடைய ஒரு கோரிக்கை. இந்த மாதிரி ஒரு வன்மமா தான் இருக்கே தவிர, அந்த வன்மத்தெல்லாம் அவரு கூர்ந்து கவனித்து கலைத்து ஒரு பக்குவமான ஒரு விஷயத்தையும் கவனமான ஒரு விஷயத்தையும் அவர் செய்ய வேணுங்கிறத நாங்க கேட்டுக்கிறோம். வணக்கம்.